Hi student, good morning. So today we are going to discuss about World War II, Unit 3 in history. So this is a part 2, I think. Part 1 we learned World War 1 and after the World War and between the two World War. So you have to recall all the situations where happened all around the world, then only we can clearly understood the topic, right? So World War II started in 1939. The duration time is 1939 to 1945. The gap between two world wars is, I think, 20 years. These 20 years we learned previous chapter, world between two world wars. So you have to connect all the lessons, then only we can understand the topics very well. Only these two war we call world war because all over the world, all the countries were participated in this two wars. More than 100 countries were participated. 3 continents were participated. Billions of people were dead. So many peoples were wounded. Billions people were wounded. The war cost is very high. So that we call these two war are World War. 1914 to 1918 World War 1, 1939 to 1945 World War 2. So this lesson is going to talk about World War II, how this World War happened, what are the situations were held in that particular time, which country won the battle, which country were initiated the war. So we're going to learn about today. Okay. I will send you small videos to you because uploading is also easy and downloading also very easy. Then only so that I will send you small videos. Okay. So first, causes and courses and effect of World War II. So first in this class I will send you causes, only causes of World War II. Okay. Causes of World War: Germany and Treaty of Versailles 1919, failure of League of Nations, post-war crisis in Germany. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்தது, அதுக்கப்புறமா வேர்ல்டு எப்படி இருந்ததுன்றது பார்த்துருந்தோம். வேர்ல்டு வார் 2க்கும் வேர்ல்டு வார் 1க்கும் நடுவில் இந்த வேர்ல்டு எப்படி இருந்தது, எந்தெந்த நேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் ரைஸ் ஆனாங்க, எக்கனாமிக் டிப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2 வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரைஸ் ஆஃப் அடல்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு குட் ஸ்பீக்கர், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப பாசிட்டிவாக ஆர்மி வந்து ரொம்ப பில்ட் பண்ணுற மாதிரி அவர் நல்லா பேசுவார். ஸோ அவருடைய நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து நாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெர்மனில் வந்து இவருக்கு எப்படி சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா, 2 மெயின் திங்க் அவர் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணார். அதை வச்சு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவருடைய ப்ராப்பகெண்டாவை பாப்புலர் பண்ணி ஃபோர்ஸுக்கு வர்றார். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மன் பீப்புள் வந்து பியோர் ஆரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொன்னார், எல்லாத்தையும் நம்ப வச்சார்.
அதனால் ஜெர்மன் பீப்புள் எல்லாத்துக்குமே அவரை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் திங்க் வந்து ஜூஸ் பீப்புள்னாவே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டோட இருந்தார். யூதர்கள் அப்படின்னாவே ஆகாது, யூதர்களுக்கு பயங்கரமாக கொடுமைப்படுத்துறதுக்குன்னு ஒரு தனி ஃபோர்ஸ் வச்சுருந்தாரு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு திங்க் வந்து அவருக்கு அந்த ஹிட்லர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோனப் ஆகிறதுக்கும் ஒரு லீடராக ஃபார்ம் ஆகிறதுக்கும் பேசிக்காக இருந்தது. 1933லேருந்து வந்து 1945 வரைக்கும் அவர் வந்து ரூல் பண்ணுறாரு ஜெர்மனியை. ஸோ இப்படி வந்து ரைஸ் ஆகுறாரு அந்த வேர்ல்டு வார் 2ல். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வெர்சல்ஸ் ட்ரீட்டியோட அந்த ரூல்ஸை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுறாரு. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸே வச்சுக்க கூடாது, அப்புறம் ஆர்மி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், நீங்கள் ஃபோர்ஸ் அந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ட்ரீட்டியில் இருந்த ஒரு மெயின் ரூல். பட் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனுடைய ஆர்மியை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி நேவி ஃபோர்ஸை வந்து ஏர்ஃபோர்ஸு நேவி ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக ஜெர்மனியை மாற்றுறாரு. அதுக்காக எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரிஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணனால இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி பயங்கரமான ஒரு பிஸியான கண்ட்ரியாக பயங்கர பவர்ஃபுல் கண்ட்ரியாக ஜெர்மன் வந்து என்ன ஆகுது, க்ரோனப் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்கவே பார்த்தீங்கன்னா இத்தாலியில் முசோலினி வந்து வராரு. முசோலினி எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. முசோலினி வந்து க்ரோனப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறாங்க. முசோலினியும் ஹிட்லரும் ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர்த்தோட மைண்ட் தாட்டும் ஒன்று தான். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டேட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப விரும்பினாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சிஸை வந்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1936 வந்து ஜெர்மனி இன்வேடட் ரைன்லேண்ட் வந்து இன்வைட் பண்ணுறாரு, அதாவது படையெடுத்து போகிறாங்க. அதாவது வந்து டீமிலிட்ரைஸ்டு ஜோனாக இருந்த அந்த பக்கத்தை வந்து இந்த ஜெர்மன் வந்து பிடிச்சிக்குது. திரும்பியும் ரோம் பெர்லின் ஆக்சிஸ் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த பெர்லின் ஆக்சிஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இத்தாலி அண்ட் ஜெர்மனியோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜப்பானுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஜப்பானும் அது கூட என்ன பண்ணுது, ஒரு ஆக்சிஸை வந்து போட்டுக்குது. நானும் உங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஆக்சிஸ் போடுறாங்க. அதுதான் வந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு ஆக்சிஸை போடுறாங்க. இதில் ஜெர்மன் பார்த்தீங்க அப்படின்னா சுகோஸ்லோவேக்கியா மேலே வந்து படையெடுத்து போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆள்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ ஹிட்லர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சுகோஸ்லோவேக்கியாவையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதுதான் வந்து ரைஸ் ஆஃப் ஹிட்லர். நெக்ஸ்ட் அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இத்தாலி வந்து எத்தியோப்பியாவையும் அல்பேனியா மேலேயும் படையெடுத்து போகிறாங்க. அதாவது இத்தாலி இன்வேடட் எத்தியோப்பியா இன் 1935 அண்ட் அல்பேனியா இன் 1939. இந்த அலைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி இந்த 3 தான் வந்து அலைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ட்ரீட்டியோட எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வார் வந்து எந்த கண்ட்ரிஸ் மேலேயும் எடுக்கக்கூடாது அப்படின்னாலும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, வார் டிக்ளேர் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரியை. அல்பேனியாவும் எத்தியோப்பியாவும் இத்தாலி வந்து படையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து தன்னுடைய அந்த பவுண்ட்ரிஸை வந்து பெருசாக்குது, எக்ஸ்பென்ஷன் த மிலிட்ரி பவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா மஞ்சூரியாவை வந்து இன்வேடட் ஜப்பான் மஞ்சூரியா, அதாவது ஜப்பான் இன்வேடட் மஞ்சூரியாவை படையெடுத்து போகுது ஜப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவோட பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிக்கிறாங்க ஜப்பான். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷனால் தடுக்கவே முடியல. இந்த எத்தியோப்பியாவுடைய லீடர் எம்பரர் போய் என்ன சொல்கிறாருன்னா லீக் ஆஃப் நேஷன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதாவது ஹெய்லி செலாசி அப்படிங்கிற வந்து எத்தியோப்பியாவோட பிரின்சஸ் வந்து ஹெய்லி செலாசி, அவர் போய் லீக் ஆஃப் நேஷன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பட் என்ன பண்ண முடியல, அவங்கனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு ரீசன் கூட அந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு. ஏன் இந்த நான் இன்வென்ஷன்ஸ் ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பிரிட்டன் அப்புறம் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பகுதியில் அவங்க வராததுனால நம்ம ஏன் அந்த விஷயத்தில் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பேக் அடிச்சுட்டே இருந்தாங்க. அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆனதுனால அவங்க எக்கனாமிக் க்ரோத்லேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மைண்டில் வரவே இல்லை என்ன நடந்துட்டுருக்கு என்டையர் வேர்ல்டு அப்படிங்கிறதுனால. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சுத்தமாகவே கண்டுக்கல. லீக் ஆஃப் நேஷனை ஃபார்ம் பண்ணது என்னவோ அவங்களா இருந்தாலும் பட் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயே இருந்தது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய அந்த தீம் கெட்டு போயிடுச்சு. அதனால அலைசஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, யார் மேலே வேணாலும் போர் தொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூனிச் பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மியூனிச் பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனுக்கும் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சேம்பர்லினுக்கும் நடுவில் வந்து அந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. 1938 வந்து இது சைன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஜெர்மன் பிரிட்டன் ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்ம வந்து படையெடுத்து வரக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மன் வந்து சூடான் லேண்டை வந்து ஆக்கியபை பண்ணதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. இது ஒரு ஷேம்லெஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸாக வந்து நினைக்க தோணுது. இந்த ட்ரீட்டினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜெர்மன் வந்து நான் எந்த நாட்டு மேலேயுமே சண்டைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் வந்து சைன் பண்ணுறாரு. பட் அதை என்ன பண்ணுறாங்கன்னா 1939 வந்து அந்த ரூலை பிரேக் பண்ணிவிட்டு ஹிட்லர் வந்து செக்கோஸ்லோவேக்கியா மேலே ஒரு வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து போலந்து மேலேயும் வார் பண்ணுறாரு. இதுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜெர்மனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஜெர்மனும் அப்புறம் பிரிட்டன் ரெண்டும் சேர்ந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஜெர்மன் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1940 பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் சேம்பர்லின் என்ன பண்ணுறாருன்னா பதவி விலகிறாரு. அதாவது அவருடைய இதை வந்து விட்டுட்டு போயிடுறாரு, ஜாபை வந்து ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹிட்லருடைய யூகத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருந்த வின்சென்ட் சர்ச்சில் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து வர்றாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கோர்சஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2 வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸ் ஐ சென்ட் யூ அபவுட் வேர்ல்ட் வார் 2 and its causes. Now this class is going to discuss about causes of World War II. First we are going to learn about nature of the war. I will give you some explanation about every paragraph to you which are very very important, and then you have to go your book, read every line, then only you can understand the topic very well. Okay, so the main reason of the war is Axis countries. You know that what are the Axis country? Japan, German and Italy. These 3 countries are Axis country. இல்லையா? நம்ம ஆக்சிஸ் கண்ட்ரீஸ்னால் இந்த ஜப்பான், ஜெர்மன் அண்ட் இத்தாலி இந்த 3 கண்ட்ரீஸ் தான் வந்து ஆக்சிஸ் கண்ட்ரி. இவங்கனால தான் இந்த வேர்ல்ட் வார் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தாச்சு. இந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த கண்ட்ரீஸ் கூட சண்டை நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இந்த வேர்ல்ட் வார் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு மாடர்னான வார். ஏன்னு சொன்னால் புது கப்பல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சப்மரைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டில் ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏர்க்ராஃப்ட் கேரிஸு, அப்புறம் வந்து இந்த ஃபைட்டிங் பிளான்ஸு, பாம்பர்ஸு, பிளாஸ்டிங் டைப்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து
பயங்கர எக்ஸ்பென்சிவான செலவு பண்ணி தான் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தான் இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வாரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கண்ட்ரீஸ் 3 பேரும் இத்தாலி, ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வந்து 1940 வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க, ஆக்சிஸ் பவர்ஸாக ஜாயிண்ட் ஆகுறாங்க. அவங்க மேலே பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெர்மன் அப்படிங்கிறது கண்ட்ரி வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான், டெவலப்பிங் கண்ட்ரி தான். பட் பிரிட்டன் அப்படி கிடையாது. பிரிட்டன் வந்து வெல் டெவலப்டு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்துருந்தோம். அவ்வளோ பெரிய பிரிட்டனை இந்த ஜெர்மன் வந்து ஒரு ஃபியூ மந்தில் வந்து ஆக்கியபை பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, டென்மார்க்கு, நார்வே, ஃப்ரான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து 1941 ஆக்கியபை பண்ணுறாங்க. எப்படி அதை ஆக்கியபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் ஆஃப் வார் வந்து அவங்க பண்ணுறாங்க. பிளிட்ஸ் கிரிக் அப்படிங்கிறது, அதாவது வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாங்க. சடனாக வந்து தாக்குறது. இப்போ நம்ம சிவாஜி வந்து தாக்குனார் இல்லையா, அந்த மாதிரி வந்து சடனாக வந்து தாக்கக்கூடிய ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய கண்ட்ரீஸை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. பட் என்னன்னா, நம்ம பிரிட்டிஷ் ராயல் நேவி அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷோட நேவி பவர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான நேவி. அந்த நேவி வந்து ஜெர்மனிக்கு எதிராக பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஜெர்மனை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஜெர்மன் நேவிக்கு வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டும் இருந்தது. யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் ஃப்ரான்ஸு, இதில் எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. இந்த நேவி பவர், பிரிட்டிஷ் கூட வந்து நேவி பவர் வந்து யாருனாலே போடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நேவி வந்து பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க. So causes of World War II. Only 2 countries you have to remember. One Japan, another one Germany. அதாவது வெர்சைல்ஸ் ட்ரீட்டினால் ரொம்ப எஃபெக்டான கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜெர்மன். அந்த ஜெர்மன் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரையும் அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. அதனால தான் பனிஷ்மெண்ட் வந்து வெர்சைல் ட்ரீட்டி போட்டாங்க அவங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அடைஞ்ச டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்த ஜப்பான். இந்த 2 கண்ட்ரீஸ் தான் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரை இனிஷியேட் பண்ண கண்ட்ரீஸாக இருப்பாங்க. இவங்க தான் பேசிக் ஃபார் ரூட் ஆஃப் வார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெர்மன் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சால்ஸ் இன் 1990 ஜூன். இந்த ஜூன் 1919 வெர்சால் ட்ரீட்டி போடுறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான 3 விஷயம் வந்து ஜெர்மன் பீப்புளை வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டுக்கு தள்ளிச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஜெர்மனுடைய பவுண்ட்ரிஸை வந்து கம்மி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து குறைச்சிட்டாங்க, ஆர்மி ஃபோர்ஸ் கம்மி பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை வந்து இனிஷியேட் பண்ணதுனால அந்த வாருக்குண்டான பனிஷ்மெண்ட் காஸ்ட் பூராத்தையுமே அவங்கள கட்ட சொன்னாங்க. மோர் தென் $100 வந்து $1 பில்லியன் வந்து அவங்க மேலே பனிஷ்மெண்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து ஜெர்மன் என்ன ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா, என்னோட கெப்பாசிட்டிக்கு மேலான ஒரு பனிஷ்மெண்ட்டான அமௌண்ட்டை வந்து என்னை பே பண்ண சொன்னால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மன் ஆஃபர் டு பே 100 பில்லியன் கோல்ட் மார்க்ஸ், அப்ராக்சிமேட்லி $25 பில்லியன். இந்த டாலர்ஸை வந்து அவங்க பே பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பே பண்ணுறாங்க. இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அடியாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ரெண்டு வேர்ல்டு வாருக்கு நடுவில் வேர்ல்டு வந்து 20 இயர்ஸில் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த டிப்ரெஷன் டைமில் பனிஷ்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நினச்சி பாருங்கள். இந்த கொரோனா டைமில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனோட ரொம்ப பேட் டைமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்.
ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா உட்ரோ வில்சன் வந்து தான் வந்து லீக் ஆஃப் நேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியருக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உட்ரோ வில்சன் வந்து லீக் ஆஃப் நேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. பட் அவர் வந்து அதில் ஒரு மெம்பராக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி தான் இருப்பேன், நான் வந்து வேர்ல்டோட அரசியலை வந்து நான் தலையிட மாட்டேன், அதாவது நான் ஒரு லீடர் மாதிரி தான் இருப்பேனே தவிர அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு ஃபெயிலியருக்கு உண்டான இதாக இருக்குது. லீக் ஆஃப் நேஷன் ஆரம்பித்ததோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, 2 கண்ட்ரிஸ் வந்து வார்க்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த ரோலை வந்து அவங்க சரியாக பண்ணதுனால ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. இது ஒரு ரீசன் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அமைஞ்சிருது. போஸ்ட் வார் கிரைசிஸ் ஜெர்மனி. ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்ட்ரைக் 1926. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் லெசன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 பிட்வீன் 2 வேர்ல்டு வாரில் எக்கனாமிக் க்ரோத் வந்து சுத்தமாகவே இல்லாமல் எக்கனாமிக் டிப்ரெஷன்னால் எல்லா பக்கமும் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த லேபர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு பிளாக் எக்கனாமிக் டே அப்படிங்கிற மாதிரி 1929 வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்தது. இந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா ஜெர்மன் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகுறாங்க. ஜெர்மன் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறையா இருந்துருக்கு. அந்த டைமில் வெர்சைல்ஸ் ட்ரீட்டினால் அவங்களுக்கு வந்து வார் டைம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொன்னது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது ஒன்று. ஆல்ரெடி அங்கே ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குது, ஹியூஜ் ஒர்த்லெஸ் மணி ஃபார் பிரெட். அதாவது வந்து ஒரு பிரெட்டு துண்டுக்கு ஒரு பெரிய லாரி நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அவங்க பிரெட்டு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது இந்த எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் கூட ஒரு வேர்ல்டு வாருக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க.